வணக்கம், வெல்கம் டு கார் ஆடிசோன் சென்னை ராயப்பேட்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிசான் கிக்ஸ், இதோட ஆடியோ அப்கிரேட். இந்த கார் ஆக்சுவலி தெலுங்கானாலேருந்து ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக தான் வந்திருந்தாங்க. இந்த காரில் ஏற்கனவே ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஃபோக்கலோட ஆடிட்டர் சீரிஸ் காம்பனண்ட் ஒன்று ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ஆடிசனோட ஓச்சே மிட்ரேஞ்ச் மாத்திரம் டோர் பேனலில் மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு கிரில் கூட போடல. இதை டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 சேனல் லேம்ப்பு, ரியரில் வந்து ஒரு பேர் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ரெஃபரன்ஸ் சீரிஸ் காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அந்த டிரைவர் சீட்டு கீழே ஒரு 10 inches சப்வூஃபர் ஃப்ரம் பிளாப்பாங் அது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஒயரிங் எல்லாமே சரியாக பண்ணல. அண்ட் தென் இந்த மிட்ரேஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 4 சேனல் லேம்பில் ஒரு ஃபில்டர் கூட இல்லாமல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆடியோ கேட்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இதை வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்காகவும் ஒரு டிஎஸ்பி போர்டு அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் நம்மகிட்ட கஸ்டமர் விட்டுருக்காங்க. இது ஏற்கனவே எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஒயரிங்லாம் எப்படி இருந்ததுன்றதும் ஃபர்தராக நம்ம அதை வந்து எப்படி ரீஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைன்றது இப்போ இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ இந்த காரில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற காம்பனன்ட்ஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். எந்த காம்பனண்ட்டும் சேஞ்ச் பண்ணலை. ஒரே ஒரு 10 சேனல் டிஎஸ்பி ஆங்கியோட RMS69 ஒரு ஹைரஸ் டிஎஸ்பி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கண்ட்ரோல் மாடல் ஆங்கியோட ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபோக்கலோட ஸ்பீக்கர்ஸை வந்து ட்வீட்டர் அண்ட் தென் மிட்ரேஞ்ச் வந்து ஓச்சேயோட மிட்ரேஞ்ச் அதுவும் ட்வீட்டரும் ரெண்டுமே ஏபிளரில் ஃபைபர் கிளாஸ் மோல்டு பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவைப்படுற கிர்லும் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த 4 சேனல் ஆம்பிஃபையர் கோ பேசஞ்சர் சீட்டு கீழே தான் ஏற்கனவே இருந்தது. ஸோ அதே இடத்துல ப்ராப்பராக அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் பண்ணிவிட்டு அங்கேயே ஃபிட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒயரிங் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஒயர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் OFC ஒயரிங் போட்டு அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக், ஃபியூஸ் பிளாக் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். டிரைவர் சீட்டு கீழே தான் 10 சேனல் ஆம்பிஃபையர் இருந்தது. அதை எடுத்து பூட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த டிரைவர் சீட்டு கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎஸ்பி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போதைக்கு இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறது. நான் ஃபர்தராக கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் ஸ்டேஜும் ரியர்லேயும் வந்து ஸ்பீக்கர்ஸை மட்டும் மாற்ற சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபோக்கல் ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ட்ரி லெவல் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ பெட்டர் ஸ்பீக்கர் போட்டால் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லியிருக்கேன். அது பண்ணுறேன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபரும் ஒரு ப்ராப்பர் சப்வூஃபருக்கும் சொல்லியிருக்கேன். மீன்ஸ் ஒரு 10 inches சப்வூஃபர் வித் பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையரோட போட்டால் இன்னும் அவங்க கேட்குற மாதிரியான பேஸ் கிடைக்கும். ஏன்னா அண்டர் சீட் சப்பில் பேஸ் இருக்கும், பட் ரெகுலராக கேட்குற சப்வூஃபர் அளவுக்கு இம்பேக்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் அந்த சஜஷன் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கஸ்டமர் கொடுத்தாச்சு. கஸ்டமர் ஹாப்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.